வணக்கம். அனைவருக்கும் இனிய வணக்கம். கல்வித்துறை டீச்சிங் சேனலுக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ ஃபஸ்ட்டு இயற்பியலில் முக்கியமான ஜிகே எல்லாம் நம்ம என்னன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வரிசையாகவே நம்ம போவோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். இயற்பியல் அளவுகள் என்றால் என்ன? இயற்பியல் உங்களுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை. இயற்பியல் இல்லைன்னா எதுவுமே இல்லை சயின்ஸில். ஸோ இயற்பியல் அளவுகள் என்றால் என்ன? அளவிடக்கூடிய அளவுகள் எல்லாமே இயற்பியல் அளவுகள் தான். ஸோ இயற்பியல் அளவுகள் என்றால் என்னன்னு கேட்டால் அளவிடக்கூடிய அளவுகள் எல்லாமே இயற்பியல் அளவுகள் ஆகும். ரெண்டாவது கேள்வி, இயற்பியல் அளவுகள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்பாங்க. இயற்பியல் அளவுகள் 2 வகைப்படும். ஒன்று அடிப்படை அளவுகள், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா வழி அலகுகள். இந்த அடிப்படை அளவுகள் அப்படின்னா என்ன அப்படின்னா, வேறு எந்த ஒரு அளவினாலும் அளவிட முடியாத அளவுகளை தான் நம்ம அடிப்படை அளவுகள் அப்படின்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டு நீளம், நிறை, காலம் மற்றும் வெப்பநிலை. ஸோ இது எல்லாத்தையுமே வேறு எந்த ஒரு அளவினாலும் நம்ம அளவிட முடியாது. அதனால தான் இதை அடிப்படை அளவுகள் அப்படின்னு சொல்கிறோம். வழி அளவுகள் அப்படின்னா என்ன அப்படின்னா, வேறு அளவுகளினால் அளவிடக்கூடிய அளவுகள் வழி அளவுகள் எனப்படும். எடுத்துக்காட்டு பரப்பளவு, கன அளவு மற்றும் அடர்த்தி. ஸோ இதை நீங்கள் என்னன்னு சொல்லி நான் விரிவாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு 3 கிலோகிராம் அப்படின்னு இருக்குது அப்படின்னா, இதில் 3 கிலோகிராம் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இதில் 3 அப்படிங்கிறது எண் மதிப்பு, கிலோகிராம் அப்படிங்கிறது அலகு. ஸோ இந்த அலகுகளை வச்சு தான் நம்ம எல்லா அளவீடுமே செய்யணும். அடுத்து எஸ்ஏ அலகுமுறை. எஸ்ஏ அலகுமுறை உங்களுக்கு தெரியும், பன்னாட்டு அலகுமுறை. இந்த எஸ்ஏ அலகுமுறை எப்போ வந்தது அப்படின்னா 1960ஆம் ஆண்டு பாரிஸ் நகரில் எடைகள் மற்றும் அளவுகளுக்கான பொது மாநாட்டில் எஸ்ஏ அலகுமுறையானது உலக நாடுகளின் பயன்பாட்டிற்காக உருவாக்கப்பட்டு பரிந்துரைக்கப்பட்டது. இதுவே பன்னாட்டு அலகுமுறை எனப்படும். இது எப்போ வந்தது அப்படின்னா 2ஆம் உலகப் போரின் முடிவில் உலக அளவிலான அலகுமுறைக்கான அவசியம் ஏற்பட்டது. அப்போ தான் இந்த எஸ்ஏ அலகுமுறையானது வந்தது. ஸோ இதில் மொத்தம் 5 கேள்விகள் இருக்குது. என்னென்ன அப்படின்னா, இயற்பியல் அளவுகள் என்றால் என்ன, இயற்பியல் அளவுகள் எத்தனை வகைப்படும், அடிப்படை அளவுகள் என்றால் என்ன, வழி அளவுகள் என்றால் என்ன, கிலோகிராம் அப்படிங்கிறதுல 3 அப்படிங்கிறது என்னது, கிலோகிராம் என்பது என்னது அலகு. அடுத்து எஸ்ஏ அலகுமுறை எப்போ வந்தது, எஸ்ஏ அலகுமுறை எப்போ வந்தது. ஸோ 6 கேள்விகள் இதிலிருந்து கேட்பாங்க ஜிகேல. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அடுத்த டாப்பிக்கில் பார்க்கலாம்.